ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. 2 காரியம் இங்கே சொல்லிருக்குது. ஒன்று பணம், இன்னொன்று செல்வம். வசதியாய் வாழுகிறவர்கள் திருப்தியாய் வாழுகிறார்களா என்று பார்த்தால் நிறைய குடும்பங்கள்ல இல்லை, காணாது காணாது காணாது. உப்பை அதிகமாக சேர்த்தால் எப்படி தாகம் எடுக்குமோ, அதே போல அதிகமான தாகம், அதிகமாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருக்குவோம், இன்னும் பொருளை சேர்ப்போம், இன்னும் செல்வத்தை சேர்ப்போம், இன்னும் நகையை சேர்ப்போம். அவங்கள விட நம்ம கூடிரணும், இவங்களை விட நம்ம கூடிரணும். இப்படிதான் உழண்டு கொண்டே வருகிறார்கள். இருக்கிறதுல திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, அனுபவிக்கிறதுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வேணும்? அதுக்காக தான் துன்மார்க்கமான முறைகளில் கூட தங்களுடைய பணத்தை சேகரித்துக் கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வசதிகள் பெருகின பிற்பாவது அநியாயமாய் முறை வருகிற அந்த வருமானத்தை நிறுத்தலாம். நோ, திருப்தி இல்லாமல் அதை நிறுத்துவதே இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பா இருக்குது. ஆண்டவர் ஒன்று சொன்னது, ஏன்னா அது மாயை. மாயை என்றால் என்ன? ரோடுகளில் வெயில் நேரத்தில் போனால் காணல் நீர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் அப்படியே தண்ணீர் கிடக்கிறதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கும், ஆனால் இருக்காது. என்னதான் சொத்து இருந்தாலும், என்னதான் செல்வங்கள் பெருகி இருந்தாலும், என்னதான் பொருள் பெருகி இருந்தாலும், என்னதான் பணம் பெருகி இருந்தாலும், அது நமக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை அல்ல. திருப்தியை கர்த்தரே நமக்கு தருகிறார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் பணத்திற்கோ பொருளுக்கோ செல்வத்திற்கோ முக்கியத்துவம் கொடாமல் உம்மை மட்டுமே சார்ந்து வாழ்கிற பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.